இன்றைக்கி நம்ம பயணம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரியாபட்டிக்கு அருகில் இருக்கிற முடுக்கன்குளம் இந்த குளம்னு சொல்ல இந்த ஊர் சொல்லக்கூடியது ரொம்ப தொன்மையான கிராமம். இந்த இதில் மாரவர்ம சுந்தரபாண்டியால் கட்டப்பட்ட சிவன் கோவிலை தான் பார்க்க வந்திருக்கிறோம். அம்மன் பேர் வந்து சிவகாம சுந்தரி உடனுரை அம்பலவான சுவாமிகள் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த அம்பலவான சுவாமி திருக்கோவில் வந்து இந்த ஏரியா வந்து ரொம்ப, அதாவது மாரவர்ம சுந்தரபாண்டியானால் கட்டப்பட்டது ஒரு அற்புதமான ஒரு கலைக்கோவில்னு தான் சொல்லணும். அந்த கோவிலை அது உள்ளே போய் பார்ப்போம். இது வந்து ஒரு அருமையான கிராமம். இந்த முடுக்கன்குளம் சொல்கிறது பாருங்களேன், எவ்வளோ அழகாக பசுமையாக புற வயல்வெளிகள் நெல் மாடுகள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஒரு அற்புதமான கிராமம். இந்த கிராமம் பார்க்குறதுக்கு பச்சை பசேர்னு இருக்குது பாருங்கள். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அந்த குளத்துக்கரை ஓரத்தில் இந்த சிவகாம சுந்தரி உடனுரை அம்பலவான சுவாமிகள் அவருடைய கோயில் அமைஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு அதில் உள்ள அந்த கலைநயமான நுட்பமான வேலைகளையும் இந்த கோயிலோட பெருமைகளையும் பார்ப்பதுக்கு தான் நம்ம இங்கே வந்து பயணம் பண்ணி வந்திருக்கிறோம். கண்டிப்பாக நான் மட்டும் பார்த்தது உங்களுக்கும் நான் காமிக்கணுன்னு தான் இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே எடுத்தோடனே முதல் பிள்ளையார் இருக்கார் பாருங்கள். இந்த குளத்துக்கரை ஓரமாக ஆத்தங்கரை பிள்ளையார் இருக்கார். பிள்ளையார் வந்து முன்னாடி வச்சுருக்காங்க. இது வந்து 1955 அந்த பிள்ளையார் நிறுவியிருக்காங்க. அந்த கல்வெட்டு கூட அதில் இருக்கு பாருங்கள். அந்த கல்வெட்டு காணப்படுது பார்த்தீங்களா. 1955 கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளை கடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் கோவிலோட வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம். இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில். மாரவர்ம சுந்தரபாண்டியன் வந்து பாண்டிய நாட்டு திருத்தலங்கள்னு சொல்லக்கூடிய நிறைய சிவன் கோயில்களை கட்டியிருக்காரு. அப்படி ஒரு கோவில் தான் இப்போ இந்த மாரவர்ம சுந்தரபாண்டியன் கட்டப்பட்ட சிவகாம சுந்தரி உடனுரை அம்பலவான சுவாமிகள் கோவிலை தான் பார்க்க வந்திருக்கோம். பின்னாடி பாருங்கள், ஒரு பெருமாள் கூட சிதலம் அடைஞ்சு கிடக்காரு பாருங்கள். கற்சிலை எத்தனை நூற்றாண்டாக கடந்தது தெரியல. பெருமாள் கையில் சங்கு இல்லை, சக்கரம் மட்டும், சங்கு மட்டும் வச்சுருக்காரு, சக்கரம் கிடையாது. வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். இதான் கோவிலோட தோற்றம் பாருங்களேன், எப்படி இருக்கு பாருங்கள். அந்த கோபுரம், அந்த விமானம் பாருங்கள் எவ்வளோ பழமையாக. அதாவது இந்த கோவில் வந்து இப்போ தான் பராமரிப்பெல்லாம் பண்ணிட்டு வராங்க. ரொம்ப பழமையான கோவில். சுற்றுச்சுவர் மதில் சுவரெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பழமையாக இருக்குன்னு. இது வந்து ஒரு காட்டு கோவில், காட்டுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு. ஊர் ஓரத்தில் அமைஞ்சிருக்கு. ஊரை விட்டு தாண்டி வரணும். முடுக்கங்குளம் வந்தீங்கன்னா முடுக்கங்குளத்துக்கு காரியாபட்டிலேருந்து பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் வந்தால் முடுக்கங்குளம் வந்து இந்த கோவில் எங்கே போகணும், சிவன் கோவில் எங்கே போகணும்னா எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அது வழியாக வந்தீங்கன்னா கரை வழியாக வந்தால் இந்த கோவில் அடைஞ்சிடலாம். வாங்க அப்படியே உள்ளே போகலாம். இந்த கோவில் என்ன ஒரு சிறப்பு, தனிச்சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு சூரியனே வந்து அபிஷேகம் பண்ணுற அந்த ஒளி மூலமாக அபிஷேகம் நடக்குமா. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் தான் இந்த கோவில். இந்த அபிஷேகம், அதாவது அபிஷேகம் சொல்லக்கூடியது முழுமையாக மேனியில் சூரிய கதிர்களை சூரிய பகவான் வந்து பாய்ச்சி வரான். அது வந்து அந்த நிகழ்வுங்கிற அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு காலையில் பார்க்கலான்றாங்க. அந்த நிகழ்வை பார்ப்பதற்கு அநேக பக்தர்கள் இங்கே வந்து கூடுவாங்க. அது பிரதோஷத்தை சிறப்பாக நடத்துகிறாங்க அந்த கோவிலில். இன்றைக்கி கூட பிரதோஷம் தான், அதனால் தெரிஞ்சு தான் அந்த கோவிலுக்கு வந்திருக்கிறேன். வாங்க நம்மளும் போய் உள்ளே போய் பார்ப்போம். வாங்க. இங்கே பாருங்கள், மதில் சுவரெலாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக அப்படியே அமைச்சிருக்காங்க பாருங்கள் அந்த மதில் சுவரை. அங்கே ஒரு பிள்ளையாரை பார்த்தோம். இங்கே ஒரு கலைநயமான பிள்ளையார் இங்கே இருக்கிறவர். வெறும் அதுவும் குளத்தக்கரையில் இருக்குது. இது பாருங்களேன், திருவாட்சியோட இந்த பிள்ளையார் ரொம்ப பழமையானதும் தொன்மையானவரும் கூட. ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க. எல்லா இடத்துலையும் மூஞ்சூர் வாகனத்தை தான் பார்க்கணும், யானை வாகனம் வச்சுருக்குறாங்க இங்கே பிள்ளையாருக்கு. எவ்வளோ அருமையாக இருக்கார் இவங்க பிள்ளையார். திருவாட்சியோட காட்சி கொடுக்குறார். இவ தான் முதல் வணங்கிட்டு அந்த பக்கம் 5 தலை நாகம் இருக்காங்க, இந்த சைடு 1 தலை நாகம் இருக்கிறார். கீழே மூஞ்சூர் வாகனத்தை மேலே உட்கார்ந்துருக்கிறார் பிள்ளையார் வழிபடுவோம். வழிபட்டு முதல் கடவுள் அதை இவரை வழிபட்டு தான் நம்ம எல்லா தெய்வங்களும் வழிபடுவோம். எல்லா கோயிலும் அந்த மரபு இருக்குது. நம்ம விநாயகரை வணங்கி விட்டு உள்ளே போகலாம். வாங்க போவோம். இந்த கோவிலில் பாருங்கள் 2 பக்கம் 2 மாடங்கள் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். ஏதோ சுவாமிகள் வைப்பதற்காக வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். 2 அடி அகலத்துக்கு இருக்குது. 2 அடிக்கு அப்போ எவ்வளோ பெரிய கற்களை கொண்டு இந்த சிவத்தை நிறுவியிருக்காங்க பாருங்கள். ஒரு வாசல் இதுதான், முன் வாசல். வாங்க உள்ள வாங்க. இங்கே பாருங்கள்,
இந்த கோவிலில் பந்திகள், அதாவது 4 பக்கம் பந்திகள் இருக்கும், பழமையான கோயில்கள். இதில் வந்து ஒரு பக்கம் மட்டும் பந்திகள் காணப்படுது, பந்தின்னு சொல்லுவாங்க. கோவிலில் முக்கியமான விழாக்கள் நடக்கும்போது அன்னதானங்கள் இது பண்ணுறதுக்கு இந்த பந்தியில் உட்காந்துருப்பாங்க. பக்தர்கள் உட்காந்து சாப்பாடு போடுறதுக்கு அந்த பந்திகள் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட பந்திகள் தான் ஒரு பக்கம் அந்த பந்திகள் பார்க்க முடியுது பாருங்க. இதெல்லாம் பழமையான கோயில். மீனாட்சி அம்மன் கோயில் போனீங்கன்னா பார்க்கலாம் அந்த மாதிரி பந்திகள். அது மாதிரி எந்த அளவுக்கு தொன்மையாகவும் பழமையாக கட்டியிருக்காங்க பாருங்களேன். இங்கிட்டு பாருங்கள், எங்கிட்ட ஒரு சின்ன திறனை போல் அமைச்சிருக்கிறாங்க. அங்கே உள்ள பாருங்களேன் எவ்வளோ தூண்கள். இந்த மண்டபம் இருந்து சிதலம் அடைஞ்சு திருப்பி அதை புனரமைக்கிறதுக்கான பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணிகளை நிறைவேற்றுறாங்க. இந்த இதெல்லாம் விழுந்து திருப்பி எடுத்து வச்சிருக்கா சொல்கிறாங்க. வாங்க உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நம்ம நந்தி பக்கத்தில் வந்துட்டோம். நந்தி பலிபீடம் இதுக்கு ரெண்டும் ஒரே தனியாக ஒரு கல் மண்டபத்தில் அமைச்சிருக்காங்க. ரொம்ப கலைநயமாக அந்த கல் மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு. சின்ன மண்டபமாக அருமையாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த மண்டபம். இந்த மண்டபத்தில் நந்தியம்பெருமான் இருக்கார். நந்தியம்பெருமானும் பலிபீடம் இருக்குது பாருங்க. நந்தியம்பெருமானுடைய முகத்தை பார்த்திங்கன்னா வித்தியாசமாக காணப்படுது. இங்கே அப்படியே தத்ரூபமாக இருக்கார். அப்படியே முன்னாடி வந்து பாருங்கள், காமிங்க எல்லோரும் பார்க்கட்டும். இந்த பக்கம் நந்தியம்பெருமான் முன்னாடி வரணும். சாமி அதுக்கு நேரத்தை அந்த கொம்புக்கு நேரம் திட்டாரு பார்த்தீங்களா. இப்படி தான் நம்ம வழிபாடு பண்ணணும். அப்படியே முன்னாடி வாங்க. நந்தியோட முகத்தை பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு. அந்த குதிரையோட முகம் மாதிரியே தெரியுது பார்க்குறதுக்கு. இங்கே நிறைய சிற்பங்கள் இதில் காணப்படுது. வாங்க அப்படியே நம்ம உள்ளே கோயிலுக்குள்ளே போகலாம். கருவறை எடுக்க அனுமதி இல்லை, அதனால் கருவறை நம்ம எடுக்க முடியாது. வெளிப்பிரகாரத்தை பார்ப்போம் வாங்க. உள்ள நடராஜர் இருக்கார். இங்கே மாதிரி கருவறை பார்க்க நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பாருங்கள், மேலே பாருங்களேன் குரங்குவோட சிற்பம் வந்து அதில் வடிவமைக்கும். அப்படியே வந்து இங்கே நின்று பார்க்குற மாதிரி தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. இந்த சிற்பத்தெல்லாம் பாருங்களேன். மாரவர்ம சுந்தரபாண்டியன் எந்த அளவுக்கு நுட்பத்தோட, சிற்பக்கலை நுட்பத்தோடு இந்த மண்டபத்தை கட்டியிருக்காரு பாருங்க. இந்த கோவிலையும் மண்டபத்தையும் அமைச்சிருக்கிறார். அதேமாதிரி இங்கே ஒரு குரங்கு இருக்குது பாருங்க. இங்கே ஒரு குரங்கை நம்ம பார்க்க முடியுது. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். இங்கே தவ்வையோட சிற்பம் கூட இருக்கதா சொல்கிறாங்க, அதை பார்ப்போம். தவ்வையோட சிற்பங்கள்லாம் இங்கே இருக்கதா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் யானையெல்லாம் இருக்குது பாருங்க. யானையோட சிற்பம். தவ்வை என்பது மூத்த தேவியோட சிற்பம் இங்கே இருக்குது. இந்த கோவிலில் வந்து பழமை மாறாமல் புதுப்பிச்சிருக்கிறாங்க முன் மண்டபத்தை. இன்னும் இந்த திருப்பணிகளாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நடத்துறதுக்கு பொருளுதவி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க யாரால முடியுதோ அவங்களாம் உதவி பண்ணி இந்த கோவிலை பொருளுதவி பண்ணி கண்டிப்பாக அந்த கோவிலை முன் கொண்டு வரணும். பார்க்கக்கூடிய சிவனடியார்கள் வந்து செய்யுங்க கண்டிப்பாக. இங்கே நடராஜர் வந்து சிவபெருமான் அது ஒரு மடக்கி ஆடிக்கிட்டு இருக்காரு. சடைகள்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. முருகப்பெருமான் இருக்கார் பாருங்க மயில் மேலே. முருகப்பெருமான் பார்க்க முடியுது. மார்கண்டேயர் சிற்பம் கூட இருக்கு பாருங்க. மார்கண்டேயருங்க பாருங்க. மார்கண்டேயர் இவர் தான் மார்கண்டேயர். இவர் சிவபெருமானை வந்து அதை விதி முடியும் போது இருக கட்டி பிடிச்சுக்கிறார். மார்கண்டேயருக்கு தீராத, அவர் எப்படி சொல்றதுன்னா சாகா வரம் பெற்றவர் மார்கண்டேயர். அவர் யமனுடைய இதுலேருந்து காப்பாற்றி சிவபெருமானை கொடுத்தனால அந்த சிற்பங்க இருக்கு பார்க்க முடியுது. அதோட தோற்றம். அதே மாதிரி பாருங்க, கிளி வந்து சிவபெருமானை பூஜை பண்ணியது போல ஒரு சிற்பத்தை நம்ம அங்கே பார்க்கணும். ஒரு கிளி இருக்குது பார்த்தீங்களா. இந்த கிளி வந்து சிவபெருமானை பூஜை பண்ணது எப்படி இருக்கு பார்த்தீங்களா. இங்கே அற்புதமான சிற்பக்கலை இருக்குல்ல. இங்கே இங்கே வாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே தவ்வை சிற்பம் இருக்குது. இங்கே பாருங்க, தவைன்னு சொல்லக்கூடிய மூத்த தேவியோட சிற்பம் இங்கே பார்க்க முடியும். இந்த தலையை வந்து
தலையை சொரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, ஒரு தலையை தூக்கி. இவங்க மூத்த தேவின்னு சொல்லக்கூடியவங்க. அந்த சிற்பத்தை தான் நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்கள், ஒரு முனிவர் வந்து தவம் பண்ணுறார், சடை முடியோடு தவம் பண்ணுறார். மீசையெல்லாம் தெரியுது, கூர்மையாக பார்த்தா தான் தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பசு வந்து சிவபெருமானுக்கு பால் சொரிஞ்சு கொண்டிருக்கு. இந்த மாதிரி சிற்பத்தை பார்க்குறோம். இந்த மண்டபத்தை பாருங்களேன், எவ்வளோ பழமையாக இருக்குது பார்த்தீங்களா? மண்டபம் எவ்வளோ பழமையாக இருக்குது பாருங்கள். இங்கே கல்வெட்டுக்கெல்லாம் காணப்படுது, அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கிட்டே வருவாங்க. இதோ அம்பலவான சுவாமி வணங்கிடுவோம். இது அம்பலவான சுவாமி. இந்த பக்கம் தான் நடராஜர் இருக்கார். நடராஜர் வந்து இங்கே வீட்டு இருக்கார். இந்த பக்கத்தில் அந்த சபைன்னு சொல்லுவாங்களே, அந்த சபை இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இது நம்ம அப்படியே இந்த பக்கம் போனால் அம்மன் சன்னதிக்கு இப்படியே போயிடலாம். நம்ம வந்து உள்ளே வீடியோ எடுக்க முடியாது, ஆனால் நம்ம வெளியே கூடி வீடியோ எடுக்கலாம். வாங்க அப்படியே போகலாம். இங்கே வந்து பாருங்கள், இந்த மண்டபத்தெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஆனால் இப்போ இந்த அளவுக்கு கிடக்கு, அதாவது அதை பராமரித்து கொண்டு வந்தோன்னா இன்னும் இத்தனை நூற்றாண்டுகளை கிடக்கும்னு சொல்ல முடியாது. இங்கே ஒரு பெருமாளுடைய சிற்பம் நம்ம பார்க்க முடியுது. கூர்ம அவதாரம் கொண்டு இருக்கார் பெருமாள். இங்கே இருக்கார் பாருங்கள், கூர்ம அவதாரத்தில் பெருமாளுடைய புடைப்பு சிற்பத்தை பார்க்க முடியுது. இங்கே நிறைய இந்த சிற்பங்கள், இந்த தூண்களில் பூரா நிறைய இருக்குது. இந்த மண்டபம் பாருங்களேன், தான் கீழே விழுந்து செதலம் அடைஞ்சு அப்படியே நிற்கிது. திருப்பி எடுத்து வச்சு கட்டுறதுக்கான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அதை பார்க்கக்கூடிய அடியார் பெருமக்கள் வந்து கொஞ்சம் இந்த உழவர பணியெல்லாம் பண்ண நல்லாயிருக்கும், வந்து பண்ணி கொடுங்க பார்க்குறவங்க. மரம் இங்கே கல்வெட்டு காணப்படுது பாருங்களேன். இங்கே ஒரு பழமையான கல்வெட்டு காணப்படுது. இதாக இருக்கு இங்கே கல்வெட்டு. இங்கே கல்வெட்டு தான் தமிழில் தான் எழுதப்பட்டிருக்கு. இந்த வட்டத்துக்கெல்லாம் பின்னாடி இருக்குது. இது அதுக்கு பிறகு இப்போ திருப்பணி செய்தவர்களுடைய அந்த கல்வெட்டுக்கள் இதில் காணப்படுது. நான் இன்னும் பின்னர் இருக்க வட்டெழுத்துக்களை நீங்கள் காமிக்கணும். பாண்டிய மன்னனோட சிற்பம், புடைப்பு சிற்பத்தை பாருங்கள். இதான் பாண்டிய மன்னனோட புடைப்பு சிற்பம். காது வளர்த்து எப்படி இருக்காங்க பாருங்கள். இதான் பாண்டிய மன்னர்கள், அவங்களோட புடைப்பு சிற்பங்களை பார்க்க முடியாது. அங்கே ஒரு பாண்டிய மன்னனோட புடைப்பு சிற்பம் இருக்கு பாருங்கள். இந்த வழியாக வந்தோம்னா சுவாமியை பார்த்துட்டு இந்த வழியாக வரலாம் பாருங்களேன். இதுக்குள்ளே நடராஜர் இருக்கார். இந்த நேராக நடராஜர் இருப்பார். நடராஜர் தெரிகிறாராம் பாருங்கள். கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் இந்த இடம், எனக்கு தெரியாது. இதில் வந்தோம்னா இப்படியே வந்தோம்னா சுவாமி அம்மனோட சன்னதிக்கு வந்துடலாம். சிவகாம சுந்தரி அம்பாளோட சன்னதியில் இருக்கும். நம்ம அம்பாளோட சன்னதிக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு விசித்திரமான ஒரு பெண்ணோட சிற்பத்தை பார்க்குறேன் பாருங்கள். காதெல்லாம் வளர்த்துருக்காங்க, கொண்டை போட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறதுன்னா, பிரசவ காலங்களில் அந்த பெண்களுக்கு பிரசவம் ஆகக்கூடியதை சிலையாக எடுத்து வச்சுருக்குறாங்க. விசித்திரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், முருகப்பெருமான் இப்படி உட்காந்துருக்காரு ஒரு மயில் மேலே. இது மயில் இதில் உட்காந்துருக்கிறார். இங்கிட்டு முருகப்பெருமான் தான் இருக்கார். இது சனீஸ்வர பகவான் காக்கை வாகனத்தில் உட்காந்துருக்கார். சனீஸ்வரர் இருக்கார். இங்கே மாணிக்க வாசகருடைய சிற்பங்கள் நிறைய காணப்படுது. இது மாணிக்க வாசகர் தான் இருக்கார் பாருங்க. மாணிக்க வாசகருடைய சிற்பம். இங்கே பாருங்கள், யானை பூஜை பண்ணக்கூடிய ஒரு சிவன் கோயிலை பார்க்குறோம். இது ஒரு சிற்பம், புடைப்பு சிற்பம், அதை பார்க்க முடியுது. இங்கே பாருங்களேன், இந்த இது எவ்வளோ அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. இது பார்த்தீங்களா, எவ்வளோ நுட்பமாக அந்த வேலையை பார்த்துருப்பாங்க பாருங்க. இந்த பக்கம் இந்த கை விட்டால் இங்கிட்டு வந்து பாருங்களேன், இந்த பக்கம் என் கை தெரியுது பாருங்க. அற்புதமான ஆலயத்தில் இருக்கும். இங்கே அம்மனுக்கு ஒரு நந்தியை அமைச்சிருக்காங்க பாருங்க. அங்கே ஒரு மாணிக்க வாசகர் இருக்கார். இங்கே ஒரு மாணிக்க வாசகர் இருக்கார்.
மாணிக்க வாசகர் இருக்கார். இந்த தூண்கள்லாம் எந்த அளவுக்கு நேர்த்தியாகுங்க பாருங்கள். என் கை எப்படி வருது பார்த்தீங்களா? இந்த பக்கம் விட்டால் எப்படின்னு பாருங்க. கல்லுக்குள்ளேயே வந்து இது விந்தை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த இடத்துல. நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைய இடத்துல இந்த இதை பார்க்க முடியுது. இங்கே பாருங்களேன், ஒரு அற்புதமான காட்சியை பாருங்களேன். அந்த சிற்பத்துக்குள்ளே வில்வம் போய் இப்படி முளைச்சிருக்கு பாருங்க. இங்கே பார்த்தீங்களா? வெளியே முளைச்சி வந்துருச்சு பார்த்தீங்களா? வில்வம் வந்து முளைச்சதுக்குள்ளேயே வந்திருக்கு. வாங்க அந்த ஆலயத்தை சுற்றி வரும். இங்கேயும் ஒரு மண்டபம் அமைச்சிருக்காங்க. இது என்ன மண்டபம்? மடப்பள்ளியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பெருசாக அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் சதலம் அடைஞ்சு கிடக்கு. இதுக்குள்ளே பாருங்களேன், உள்ள பாருங்கள். இதெல்லாம் இப்போ தான் புனரமைக்கிறாங்க. வேலைகள் பார்த்து புனரமைச்சிக்கிட்டு இருக்காங்க. நல்ல பெரிய மண்டபம், மடப்பள்ளி தான் நினைக்கிறேன். மடப்பள்ளி தான் கோயிலுக்கு முன்னாடி இப்படி அமைச்சிருப்பாங்க. மடப்பள்ளி தான் பார்க்குறோம். இங்கே பாருங்கள், அந்த பக்கம் பார்த்தா விநாயகருக்கு ஒரு சன்னதி அமைச்சிருக்காங்க. அதுவும் திருப்பணிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாங்க போவோம். நான் அம்மனுக்கு விமானம் அமைக்கப்படலை. இந்த கோயிலை புதுப்பிச்சு அப்படி எப்படி இருந்துச்சு அது பழமை மாறாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் இருந்து சரிஞ்ச கற்களை பாருங்கள், எவ்வளோ கற்கள் கிடக்குன்னு. எவ்வளோ கற்கள் கிடக்கு பார்த்தீங்களா? நிறைய கற்கள் இங்கே கிடக்கு, பார்க்க முடியுது நம்ம. இங்கே பாருங்கள், கல்லால் செய்யப்பட்ட ஜன்னல்களை பார்க்க முடியும். கல்லால் செஞ்ச ஜன்னல்களை பாருங்கள். ரொம்ப பழமை மாறாமல் புதுப்பிச்சிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த கல்லை எடுத்ததுக்கான நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. ஏதோ 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் இப்படி போட்டு அப்படியே எப்படி இருந்துச்சோ அந்த கல்லை அப்படியே மாட்டியிருக்காங்க. மாட்டி புதுப்பிச்சிருக்காங்க. நம்பர்ஸ் இருக்குது பாருங்க. அதில் திருப்பணிகள், நல்லா திருப்பணிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடிய அன்பர்கள் வந்து இந்த மாதிரி கோயிலில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கொடுத்து அந்த எப்படி சொல்கிறேன் திருப்பணிகளை செய்தோம்னால் நம்மளுக்கும் அந்த பேரும் புகழும் புண்ணியமும் கிடைக்கும். இந்த விநாயகருடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிற்பம்லாம் எடுத்து உள்ளே வச்சுருக்குறாங்க. இதை புதுப்பிச்சு வைக்கிறதுக்காக ஏற்பாடுகளை பண்ணுறாங்க. வாங்க அப்படியே போவோம். இங்கே தட்சிணாமூர்த்தி சிலையெல்லாம் வந்து இல்லை, அது காணாமல் போயிடுச்சு. உள்ள இந்த கோயிலோட அமைப்பு பாருங்கள், எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள். கற்களை கொண்டே, அதாவது இங்கே பக்கத்தில் எங்கேயுமே மலை கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டருக்கு மேலே போனால் தான் மலை. அங்கேருந்து கற்களை கொண்டு வந்து வெட்டி கொண்டு வந்து இங்கே அமைச்சிருக்காங்கன்னா மாரவர்ம சுந்தரபாண்டியனா ரொம்ப பாராட்டணும். ஏன்னா எவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை, நற்காரியத்தை அவர் செய்திருக்கார் பாருங்க. இதெல்லாம் இப்படி இந்த சமயத்தில் எங்கே இதுக்கு வந்து இந்த கோயில் ஊர்லாம் கோயில் கட்டுறாங்கன்னா அங்கே சிவபெருமானுடைய அசரீரி கேட்டு அவரோட வாக்கு சொன்ன பிறகு தான் அந்த கோயிலெலாம் கட்டுவாங்க. அந்த மாதிரி பழமையான கோயிலெலாம் கட்டப்படும். இப்போ விமானத்தை பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா விமானம் நல்லா தெரியுது பாருங்கள். விமானத்தை பாருங்கள், விமானமெல்லாம் அப்படியே செதலம் அடைஞ்சாலும் ஆனால் கம்பீரம் குறையாமல் அப்படியே இருக்குது. புதுப்பிச்சா அப்படியே புதுப்பிச்சு அழகாக அப்படியே அந்த கோயிலை கொண்டு வந்துடலாம். எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் விமானம். அதில் பூரா செத்துக்கற்கள், செங்கற்களை கொண்டு உருவாக்கியிருக்கிறாங்க. சிற்பங்கள் நிறைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், வட்ட எழுத்துக்கள் இங்கே காணப்படுது பாருங்கள். இந்த இருக்கு பாருங்கள், இது பூரா வட்ட எழுத்துக்கள் காணப்படும். வட்ட தமிழ் எழுத்துக்கள், இது பூரா தமிழ் எழுத்துக்கள் தான். வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். இந்த எழுத்துக்கள்லாம் தமிழ் கலந்த அந்த வட்ட எழுத்துக்களாக இருக்கும். நிறைய எழுத்துக்கள் இங்கே காணப்படுது. இதில் எல்லாம் எழுத்துக்கள் இருக்குது நிறைய. இங்கே பாருங்கள், பாண்டியன் கட்டுறதுக்கு அடையாளமாக மீன் சின்னம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அந்த மீன் சின்னம் போட்டிருக்கு பாருங்க. மீன் சின்னம் தான் அவங்க ராஜ முத்திரையாக பயன்படுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட மீன் சின்னத்தை தான் நம்ம பார்க்குறோம். வாங்க போகலாம். ஆனால் தட்சிணாமூர்த்திக்கு எவ்வளோ அழகாக ஒரு தனி ஆலயமே அமைச்சிருக்காங்க பாருங்க.
இதில் எழுத்துக்கள் காணப்படுது. இதில் எல்லாம் எழுத்துக்கள் இருக்குது. இதில் ஃபுல்லாக எழுத்துக்கள் காணப்படுது. ஆனால் எல்லாம் வந்து தேஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் எழுத்துக்கள் இருக்குது. மேலே இருக்க எழுத்துக்கள் அழிஞ்சிக்கிட்டு வருது. காலங்கள் மாற மாற எல்லாம் மாறிக்கிட்டே தான் வருது. இங்கே வந்து பாருங்கள், இங்கேயும் எழுத்துக்கள் நிறைய காணப்படுது. இதுலாம் என்ன எழுதியிருக்குன்னு தெரியல. ஆனால் ரொம்ப நுட்பமாக பார்க்கணும் இந்த எழுத்துக்கள்லாம். இங்கே கீழே எழுத்துக்கள் இருக்கு பாருங்க. கோபுரத்தோட அழகை, விமானத்தோட அழகாக பாருங்கள். மேலே எப்படி இருக்கு பாருங்கள். ரொம்ப எவ்வளோ அற்புதமாக அமைச்சிருக்காங்க அந்த விமானம். சுடு செங்கற்களை கொண்டு அமைச்சிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. விந்தையாகவும் வியப்பாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், அபிஷேகம் பண்ண தண்ணியை வந்து மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக எப்படி அரசர் வந்து ஒரு தொட்டி ஏற்படுத்தியிருக்காரு பாருங்க. இந்த சாமிக்கு இதுக்குள்ளே தான் சாமி இருக்கார். சுவாமியோட கருவறைக்கு பின்னாடி தான் இருக்கும். நம்ம இங்கே வரக்கூடிய அபிஷேகத்தை தண்ணி தொட்டி நம்பி அப்புறம் தான் வெளியே எடுத்து ஊற்றுவாங்கப்பா. அந்த மாதிரி ஒரு அமைப்பு அமைச்சிருக்கிறாங்க. இது சுப்பிரமணிய தெய்வ யானை வள்ளியோட சேர்ந்துருந்த சுப்பிரமணியர் கோயில். இப்போ இங்கேயும் வந்து சிலை இல்லை, எடுத்து எல்லாத்துக்கும் உள்ளே வச்சுருக்காங்க நினைக்கிறேன். பராமரிப்பு பணிகள் நடக்கிறதுனால எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா அழகாக ஒரு மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு. வேலைகள் நடத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. சண்டிகேஸ்வரருக்கு எவ்வளோ பெரிய ஒரு கோயில் அமைச்சிருக்காங்க பாருங்களேன். சண்டிகேஸ்வரர் தான் சிவபெருமானுடைய சொத்துக்களை பாதுகாப்பவர். எப்பயும் தியானத்திலே இருப்பார் சண்டிகேஸ்வரர். ஆனால் இங்கே இல்லை சண்டிகேஸ்வரர் இல்லை. ஆனால் கோவில் வந்து அருமையாக அமைக்கப்பட்டிருக்கு. பாருங்க எவ்வளோ அமைப்பு பண்ணிட்டாங்க. இங்கெல்லாம் எழுத்துக்கள் இருக்கு பாருங்க. ஃபுல்லாக எழுத்துக்கள் இருக்கு. ஒரு எழுத்துக்கள் நம்ம பார்க்க முடியுது. இதில் இருக்க எழுத்துக்கள்லாம் ஆனால் பாதி எழுத்துக்கள் சிதலம் அடைஞ்சிருச்சு. இந்த மண்டபம் பெருசாக இருந்திருக்கு போல், கீழே விழுந்துருச்சு. இதுல பாருங்களேன் எவ்வளோ எழுத்துக்கள் இருக்குன்னு பாருங்களேன். சின்ன எழுத்துக்கள், வட்ட, இது ஃபுல்லாக வட்ட எழுத்துக்கள். இதில் இருக்கலாம் தற்கால தமிழ் எழுத்துக்களும் இருக்குது, வட்ட எழுத்துக்கள் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமான கோவிலில் தான் நம்ம இன்றைக்கி பார்வையிட வந்திருக்கோம். பிரதோஷத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க போல. கோவிலில் பிரதோஷத்துக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு மதில் சுவரெலாம் எடுத்து கட்டியிருக்காங்க பாருங்க. புதுசாக எடுத்து கட்டியிருக்காங்க மதில் சுவரெலாம். ரொம்ப அற்புதமான ஆலயம். இந்த முடுக்கங்குளம், விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டிக்கு அருகில் உள்ள அந்த முடுக்கங்குளம் ஆலயம் வந்து ரொம்ப தொன்மையானதும் பழமையானதும் கூட. இந்த சுவாமி கண்டிப்பாக அந்த சுவாமியை நீங்கள் வந்து ஒரு நாள் தரிசனம் பண்ணுங்கள். விருதுநகரை சேர்ந்த அன்பர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. இதெல்லாம் புதுமையான, அதை அப்படி சொல்கிறது, புதுமையான கோயில்கள் எத்தனையோ இருந்தாலும் பழமையான கோயில்கள் வந்து நம்மளுக்கு எப்படி சொன்னா நிறைய ஒரு விதமான ஒரு வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய இந்த பழமையான கோயில். அந்த பழமையான கோயிலை கண்டுபிடிச்சி நான் ஏன் தேடி எடுத்து போகிறேன்னா, இப்படி ஒரு கோயில்கள் இருக்குன்ற தெரிஞ்சுக்கிறோன்றதுக்காக. தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க இந்த மாதிரி கோவில்லாம் தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக நீங்களும் விருதுநகர் வந்தீங்கன்னா காரியாபட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த முடுக்கங்குளம் வாங்க. வந்து சிவகாம சுந்தரி உடனுடைய அம்பலவான சுவாமிகளை தரிசனம் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்வில் எல்லா வளங்களையும் அருளுவார். அதே மாதிரி மகாசிவராத்திரி அன்னைக்கு அந்த சூரிய ஒளி அபிஷேகத்தை பார்ப்பதற்கு கண்டிப்பாக வாங்க. நம்ம பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயத்தில் தான் நம்ம இருக்கோம். இந்த வீடியோ இதோட நிறைவு பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்.